கவலைப்படாதம்மா. 15 வருஷம் கழிச்சு அந்த பங்களா வாசலை இன்னைக்கு மறுபடியும் மிதிக்க போறேம்மா. உனக்கு நியாயம் கேட்டு இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்ப்பு சொல்ல போறது எங்க அண்ணன் ஷெரீப் பிரபாகரன். நடக்கிறது நல்லபடியா நடக்கணும்னு ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கமா. வர்றேன். நீங்க ஷெரீஃபா இருக்கீங்க. வணக்கங்க. ஊரே திரண்டு வந்துருச்சு, நீயும் வருவன் எதிர்பார்த்தேன். ஹலோ ஐகி சார், நான் வக்கீல் கோட்டீஸ்வரன். ஹலோ, கிளாட் டு மீட் யூ. ஒரு சின்ன சந்தேகம், நீங்க வித்தியாசமா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லுங்க. இல்ல, இந்த ஈவ் டீசிங்கிறாங்களே, அதுக்கெல்லாம் இப்ப எத்தனை நாள் உள்ள தள்ளுறீங்க? 3 மாசம் ஆரை. 3 மாசமா? ஐயோ. சரி சார், அந்த ஈவ் டீசிங் பண்ண பையனு அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சுட்டான்னு வச்சுங்க, அதுக்கு என்ன பனிஷ்மெண்ட்? 2 வருஷம் ஆரை. என்னது 2 வருஷமா? அங்க சம்பந்தம் இல்லாம வளர்னியே, என்ன பிரச்சனை சொல்லு. ஒண்ணு இல்லண்ணே, நம்ம வீட்டு குழந்தை நம்மளெல்லாம் விட்டு பிரிஞ்சு எத்தனை வருஷம் கம்பி என்ன போறாங்கிறது நமக்கு தெளிவா தெரியணும்ல. விளையாடுறியா? ஐயோ, நான் விளையாடலண்ணே, நம்ம பையன் ஒரு நல்ல பொண்ணோட வாழ்க்கையோட விளையாடிட்டான். இத என்ன நம்ப சொல்றியா? நம்ப மாட்டீங்கன்னு தெரிஞ்சுதானே சாட்சியோடயே வந்துட்டேன். ஈட்டி, லாலா உள்ள வாங்க. லாலா, நேற்றுக்கு சார் உங்க கடையில வந்து இனிப்பு வாங்கினாரா? ஒரு 1/4 கிலோ காசி அல்வா வாங்கினார். பாருப்பா, நல்ல தெளிவா பார்த்து உண்மையை சொல்லப்பா, இது ஷெரீப் வீடு. நம்ம இனிப்பிலே கலப்படம் இருக்கும், ஆனால் பேச்சிலே கலப்படம் இருக்காதுங்க. வெரி குட். இதையே நீ கோர்ட்ல வந்து இப்படியே சொல்ல வேண்டியிருக்கும். போப்பா. மல்லிகா, நேற்றுக்கு சார் உங்க கடையில வந்து மல்லிப்பூ வாங்கினாரா? ஒரு பந்து மதுரை மல்லி குடுன்னு கேட்டு வாங்கிட்டு போனாரு. வெரி குட். நீ போலாமா? சித்தப்பா, நேத்து உங்களுக்கு வெட்டிங் டே. வெட்டிங் டேயா? எனக்கா? அது போன மாசம் தானே இப்ப வந்துச்சு. மாசம் வந்துட்டு போறதுக்கு வெட்டிங் டே என்ன அம்மாவாசையா? அவ பயங்கர பித்தளை பொங்கா இருக்கு. பிரின்சிபால் சார், உல்லாஸ் ஹோட்டல நீங்க பார்த்த அசிங்கத்தை உங்க வாயாலே இறஞ்சி ஒருத்தர சொல்லுங்க, நானும் கேக்குறேன். பாடம் நடத்துறவனா இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு உண்மையை ஒத்துக்கிட்டு அந்த பொண்ணை ஏத்துக்கடா பாவி. நீங்க போலாம் சார், ஆனா அடிக்கடி கோர்ட்டுக்கு வர வேண்டும். போங்க. சரி, வரேன். துச்சி, டேய், இது வீடுடா, இதையே கோத்தா மாத்த பாக்குற? கோர்ட்ல வேலை என்னோட வீட்டை கோத்தா மாத்த பாக்குறியா? டேய், ஏடாச்சு? ஃப்ரெண்டோட சிலைஞ்சிக்காக அந்த பொண்ணை காதலிக்கிற மாதிரி நடிச்சேன். டேய், சின்ன பசங்க விளையாட்டு, இதேடா பெருசு பண்ற? ஐயோ, சின்ன பசங்க விளையாட்டுன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா இடையில ஒரு அம்மா அப்பா விளையாட்டே நடந்து போச்சுன்னு அந்த பொண்ணு சொல்லுதே. கூப்பிடுறா அவளை. இந்த அவமானத்துக்கு எவ்வளவு நஷ்டஈடுவன் கேளு, தூக்கி எறிவேன். இத நான் எதிர்பார்த்தேன். உங்க பையன் ஒரு தப்பு செஞ்சுட்டான்னு சொன்ன உடனேயே நஷ்ட ஈடு பேசுறீங்களே. இதுவே உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அவளுக்கு இந்த நிலைமை ஏற்பட்டிருந்தா எவ்வளவு நஷ்ட ஈடு கேட்பீங்க? ஒரு மனுஷனுக்கு பணம் இருக்கலாம், அது தப்பு இல்ல, ஆனா பண திமிர இருக்கு பாருங்க, அது தப்பு. இப்ப சொல்றேன் கேளுங்க. எந்த கையால அவளை ஆசையா கட்டி அணைச்சானோ அதே கையால அவனை ஆதங்கமா தாலியை கட்ட சொல்லுங்க. அது நடக்காதா? நடக்கலன்னா தெருவா இத பத்தி போஸ்டர் அடிப்பேன். காலேஜ் பசங்களை ஒன்னா சேர்த்துக்கிட்டு போராட்டமே நடத்துவேன். நடுத்தருவுல உங்களை மறியல் பண்ணி நியாயம் கேட்பேன். எல்லாத்துக்கும் மேல இப்ப சொன்னீங்களே உதவாக்கிற வக்கீல்னு, இந்த உதவாக்கிற வக்கீலுக்கு இவ்வளவு சாட்சியங்களோட லட்டு மாதிரி ஒரு கேஸ் கிடைச்சிருக்கு. கூண்டுல நிக்க வச்சு உங்க பையனை கிழிச்சிருவேன். சமுதாயத்துல உங்களுக்கு இருக்கிற மதிப்பு அழிச்சிடுவேன். ஷெரீஃப் ஆயிருக்கீங்க இல்ல? குட் குட். இந்த நல்ல நேரத்துல மங்களகரமா உங்க பேர் மஞ்சள் பத்திரிகையில வரணுமா, இல்ல இந்த அசிங்கம் மஞ்ச பத்திரிகையில வரணுமாங்கிறத நீங்களே முடிவு பண்ணீங்க. நமக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அவன் கல்யாணத்தை ஊரையே கூட்டி வச்சு அமர்க்களமா நடத்தணும்னு ஆசைப்பட்டேன். அவன் ஒரு அநாத கழுதையை தொட்டு சிக்கல்ல மாட்டிக்கிட்டான். வேற வழியே இல்லாம இந்த கட்டாய கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. ராஜேஸ்வரி, அந்த அவுட் ஹவுஸ் காரனை கூப்பிட்டு அவன் இஷ்டப்படியே இந்த கல்யாணத்தை நடத்த சொல்லு. என்ன சொல்றேங்க. இந்த வண்டி என் பங்களாவுக்கு போகுது, அது ஹாஸ்டலுக்கு போகுது, அதுல போய் இருக்க போ. அண்ணே, வயசுல மட்டும் அவனுக்கு அண்ணன் இல்லடா, அறிவு அனுபவம் அந்தஸ்து எல்லாத்திலுமே உனக்கு அண்ணன்டா. கோர்ட்டுக்கு போறேன்னு சொன்னீங்க, இப்ப எந்த கோர்ட்டுக்கு போறேன்னு நான் பார்க்க வேணா? என் வியாபாரத்துல நான் பார்க்காத சட்டத்தையா நயா பைசா வைக்கல நீ பாத்துற போற. இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு எவ்வளவு பணம் தேவைப்படும் கேட்டு சொல்ல சொன்னேன். என் வீட்டு நாய் நீ எனக்கு எதிராக. இப்போ அவ கழுத்துல ஒரு கயத்தை கட்ட சொல்லி
கணக்கையே செட்டில் பண்ணிட்டேன்டா. இப்ப என்ன பண்ண போற? இந்தாமா, இந்த சமுதாயத்துல ஒரு வயசு பொண்ணு அனாதையா வாழ்றது கஷ்டம். ஒரு அனாதை வாழா வெட்டியா வாழறது அதை விட கஷ்டம். தண்டனையை மட்டும்தான் நான் கொடுத்திருக்கிறேன். அது எத்தனை நாளைக்குன்னு தீர்மானிக்க வேண்டியது உன் கையில தான். உனக்கு விடுதலை வேணும்னு நினைச்சா அர்த்தராத்திரில கூட நீ என் வீட்டு கதவை தட்டலாம். அப்போ உனக்காக ஒரு பெருந்தொகை காத்துக்கிட்டு இருக்கும். அண்ணி, அண்ணன் வீட்டுல இல்லையே. இல்ல, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தைச்சுக்கிட்டு இருக்கேன். என் இதயம் நார் நாரா கிழிஞ்சிருக்கு. அதையும் நீங்க தான் நீ தைக்கணும். என்னப்பா சொல்ற? ஒண்ணு அழு, இல்லன்னா சொல்லு. இன்னும் சொல்லவே இல்லையா? ஆஹா. நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன். தப்பா? என்ன தப்பு பண்ணின? 3வது வீட்டு பொண்ணு மூக்கமாகிட்ட என் மனசை திறந்துட்டேன். நிஜமாவா? இதுல இல்லாம போய் சொல்லுவாங்க. அண்ணி, அவ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்ல, அவளைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்லி முந்தானத்து காலையில வாக்கு கொடுத்துட்டேன். இங்க பாருப்பா, அத மட்டும் நீ மறந்துடு. ஏன்னா அந்த குடும்பத்துக்கும் உங்க அண்ணனுக்கும் ஏற்கனவே வெட்டுப்பழி குத்துப்பழி நடந்திருக்கு. அதனால உன் எண்ணம் நிச்சயமா நடக்கவே நடக்காது. முடியாது அண்ணி, முடியாது. நாங்க ஏற்கனவே எடுத்த முடிவை மாத்திக்க முடியாது. அண்ணி, நீங்க எனக்கு அம்மா மாதிரி, இளம் காதலர்களுக்கு கலங்கரை விளக்கம் மாதிரி. உங்ககிட்ட லைட் ஒண்ணுதான் இல்லையே தவிர, நீங்க தான் அண்ணி எங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கணும். சரி சரி, கல்யாணம் பண்ற முடிவுக்கு நீயே வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன சொல்ல போறேன்? ஆமா, கல்யாணத்தை எங்க வச்சிருக்க? இளிச்சவாய் போய் பூசாரியா இருக்கிற கோயில்ல தான். பக்கத்து கிராமத்துல முப்புடாரி அம்மன் கோயில்ல வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலையில கல்யாணத்தை செட் பண்ணிருக்கேன். நீங்க தான் அண்ணி ஊர்ல யாருக்குமே தெரியாம என் மூக்கமாவை தள்ளிட்டு வந்துடணும். தள்ளிட்டு வந்துடுறதா? கொஞ்சம் சிரமம் தான், இருந்தாலும் தள்ளிட்டு வந்துருங்க. அண்ணனுக்கு துரோகம் பண்றமோன்னு நினைக்கிறப்பதான் என் மனசு சங்கடப்படுது. இந்த விஷயம் மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சது என்ன கழுத்தை நெரிச்சா கொன்னுடுவாரு. விட்டுருவனா? அவரை விடுங்க. உங்களுக்கு தைரியம் இருக்கா? தைரியம் இல்லாமையா கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன்? அப்பாட, எங்க நான் காதலிச்சது வேஸ்ட் ஆயிருமோன்னு நினைச்சு பயந்துட்டேன். அட பாவி, நீ எல்லாம் கூட பிறந்த தம்பியா? ஆமா, தாலிக்கு சொல்லியாச்சா? சொல்லாம இருப்பனா? அத 2 பேரும் போய் வாங்கிட்டு வந்துருவோம். அப்ப அவ கழுத்துல கிடக்குற என் தாலியை என்ன பண்ண போறா? 3 பவுனாச்சே. உங்களுக்கு சேலை எடுக்கலையேன்னு தான் வருத்தமா இருக்கு. எனக்கு எதுக்கு சேலை? கட்டின புடவையோட நான் வந்துடுறேன். அது நான் வாங்கி கொடுத்த சேலையாச்சே, எப்படி போவா? அது சரி, நான் கட்டின தாலியோடய போகும்போது நான் வாங்கி கொடுத்த சேலையோட போக கூடாதா? இருங்க. கரெக்ட், கவனத்துல வச்சுக்கோங்க. வர ஞாயிற்றுக்கிழமை காலையில முகூர்த்தம். சனிக்கிழமை ராத்திரி அண்ணன் சாராய கடையில இருந்து வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஊர்க்காரங்களுக்கு தெரியாம ஊரை விட்டே போயிடுறோம். சீக்கிரம் வந்துருங்க, நான் ரெடியா இருப்பேன். ஐயோ, உங்களதெல்லாம் உங்க தம்பிக்கு கரெக்டா இருக்குன்னு ஆரம்பத்துல சொன்னா, அப்ப அர்த்தம் எனக்கு புரியல. இப்ப புரிஞ்சு போச்சு. என் சம்சாரம் என் தம்பிக்கு கரெக்டா இருந்திருக்கா. போறேன். இப்ப இதுக்குள்ள போக கூடாது. இப்பவே 3-1 போலீஸ் ஸ்டேஷனுக்கு பக்கத்துல உள்ள சாராய கடைக்கு போய் 300 அடிச்சிட்டு அதுக்கப்புறம் இதுக்குள்ள நுழைகிறேன். வர்றேன். ஐயோ. வணக்கம் சார். பை தி பை, இவங்க பேர் கலைச்செல்வி, மாதா சங்க தலைவி. வணக்கம் சார். வணக்கம்மா. அடடே, உன் பிரச்சனை சங்கம் வரைக்கும் போயிடுச்சாமா? என்ன சார் அப்படி சொல்லிட்டீங்க? சமுதாயத்துல பாதிக்கப்பட்ட அபல பெண்களுக்கு உதவுறதுதான் எங்க சங்கத்தோட லட்சியம். லட்சுமிக்காக நியாயம் கேட்கறதுக்கு தான் நாங்க இங்க வந்திருக்கோம். அந்த பார்த்த கொடுங்க. இதுல நீ கையெழுத்து மட்டும் போடு, மத்ததை இவங்க சங்கம் பாத்துக்கும். கவலைப்படாதம்மா, உனக்காக சட்டத்தின் உதவியோட எங்க சங்கம் போராடும். நான் என் பிரச்சனையை கோடீஸ்வரன் சார்ட்ட பிடிச்சிட்டேன். அவர் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அப்படி இல்ல லட்சுமி, தனி மனுஷன் உனக்காக போராடுறதுக்கும் ஒரு இயக்கமே உனக்காக போராடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குமா? அந்த வித்தியாசம் இந்த பிஏபிஎலுக்கு தெரியாதாமா? வழக்கு இல்லாம இந்த காலத்துல வாழ்க்கையே இல்ல சார். நான் ஒரு வக்கீல், எங்கிட்டயே நீங்க வழக்க பத்தி பேசுறீங்களா? லட்சுமி மாதிரி பெண்களுடைய கேஸ் கோர்ட்டுக்கு போறதால என்னமா கிடைக்கும்? ஒரு வக்கீலுக்கு அந்த மாச செலவுக்கு ஃபீஸ் கிடைக்கும், பத்திரிகைகளுக்கு நியூஸ் கிடைக்கும், உங்க சங்கத்துக்கு ஒரு கேஸ் கிடைக்கும். இந்த லட்சுமிக்கு என்ன கிடைக்கும் அத சொல்லுங்க. ஒரு பொண்ணு என்கிட்ட இருந்து புருஷனை பிரிச்சுடாதேன்னு வேண்ட இடம் கோயிலா இருக்கலாம், கோர்ட்டா இருக்க கூடாது. சட்டத்துக்கு நிறைய செக்ஷன்ஸ் இருக்கு, ஆனா தர்மத்துக்கு செக்ஷன்ஸ் இல்ல. இருந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் அது ஜெயிக்குங்கிற நம்பிக்கை இல்ல நான் இருக்கேன். வாழ்வோ சாவோ என் பிரச்சனை இந்த கட்டடத்துக்குள்ளேயே முடிஞ்சிட்டோம். இந்த குடும்பத்தோட கௌரவம் ஒரு சவப்பு கட்டடத்துக்குள்ள போறதுக்கு நான் காரணமா இருக்க மாட்டேன். வெரி குட்மா, வெல் சன். இப்ப புரிஞ்சுதா மேடம்? தாலி கட்டின வீட்டுக்காரனை எதிர்கட்சிக்காரனா பார்க்க ஆசைப்படாத இந்த மாதிரி பெண்களும் நாட்டுல இருக்கிறதாலதான் இன்னமும் இந்த கொடை, ரெயின் கோட்டு இதெல்லாம் வியாபாரம் ஆகிட்டு இருக்கு. உங்க ஆர்வத்துக்கு ரொம்ப நன்றி.
உன் நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணி நீங்க இங்க வந்த விஷயம் அண்ணனுக்கு தெரிஞ்சா என்ன குழி தோண்டி பதிச்சிருவாரு. அவர் வீட்டுல இல்ல. இதோ பாருமா, உனக்கு எனக்கு அதிக வித்தியாசம் இல்லை. நீ உன் மனசுல வேதனையை சுமந்துகிட்டு புருஷனை பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்க. நான் புருஷனோட வாழ்ந்தாலும் மனசுல வேதனையை சுமந்துட்டு இருக்க. ஒரு விதத்துல பார்த்தா நம்ம 2 பேருடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரிதான். கவலைப்படாத. உன் கண்ணுல சந்தோஷத்தை பார்க்காம நான் கண்ணை மூட மாட்டேன். ஏமா வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்திருக்கிறாங்க, நீங்க மட்டும் ஏமா தனியா உட்கார்ந்து இருக்கிறீங்க? உங்களை அங்க வரக்கூடாதுன்னு ஐயா சொல்லிட்டாராமா? இவ்வளவு நாளா இத வெறும் பொம்மைகளா தான் பாத்துக்கிட்டு இருந்தேன். இதுக்கு பின்னால இருக்கிற உண்மைகள் இப்பதான் எனக்கு புரியுது. வெளியில இருக்க அவங்கள பாக்குறத விட இந்த பொம்மைகளை பாக்குறது எனக்கும் நிம்மதி, அவங்களுக்கும் நல்லது. ஏன் அவ்வளவு உப்பு போட்டேன்? உனக்கு கூட உணர்ச்சி இருக்கா? ஏயா பார்த்து சமைக்க கூடாது. எடே, அவனை ஏன்டா திட்டுற? நீ போப்பா. இதோ பாரு, இங்க எல்லாருக்கும் பொதுவாதான் சமையல். உன் ருசிக்கு தகுந்தபடி சமைக்கணும்னா அதுவும் பொண்டாட்டியால மட்டும்தான்ப்பா முடியும். ஏண்டா, வீராசாமியோட பொண்ணு லதாவுக்கு நல்லா சமைக்க வருமான்னு கேட்டிருக்கியா? யாரோட அடிக்கிறாங்க? இன்னைக்கு கந்த சஷ்டி, ஊருலகமே உன்னை நினைச்சு பாக்க. நீ என்ன சூரனை சம்ஹாரம் பண்ண கடவுளா? ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்ச மனுஷன் தானே. உன்னை வேற யார் நினைக்க போறா? அந்த பைத்தியக்கார பொண்ணு லட்சுமி தான் நினைச்சு நினைச்சு அழுதுட்டு இருக்கா. இருடா, இப்ப என் பேச்சு உனக்கு கசப்பாதான் இருக்கும். உன் தவற புரிஞ்சுக்கிற காலம் ரொம்ப தூரத்துல இல்ல. போடா. நல்லா போதை வரணும், வாந்தி வரக்கூடாது. 300ல ஆரம்பிக்கிறேன். எந்த நம்பர்ல போய் முடியுதோ என்னது இவன் சின்ன தலையா? யோ என்னய்யா இவன் எப்படி படுத்திருக்கா? அத ஏன் கேக்குறீங்க? நேத்திக்கு தண்ணி அடிச்சிட்டு படுத்தவரு இன்னும் ஏந்திரிக்கவே இல்ல. நேத்திக்கு படுத்தவனா? நானாச்சும் பரவாயில்ல. போன வாரம் எங்க சாராயத்தை ஃபுல்லா தண்ணி அடிச்சு படுத்தவரு இன்னும் எந்திரிக்கவே இல்ல. பிசி பிசி. என்னங்க நீங்களும் எப்படி பேச ஆரம்பிச்சிட்டீங்க? ஒண்ணும் இல்ல, வாசல்ல யாரோ சாராய தந்தையா குப்பர் அடிச்சு படுத்து கிடக்கான். அவன் சொல்லி கொடுத்தான். அவன் ஊரையே கெடுத்துருவான் போல இருக்கே. கோடீஸ்வரன் சார், நீங்கெல்லாம் இங்க வரலாமா? நீங்க காஷ்மீர் ஆப்பிள் மாதிரி கூவத்துல வளராமா? 200 மில்லி குடியா? என்ன மனசுல கவலைப்பா, அத மறக்கணும். கிடைச்சா ஸ்காட்ச் அடிப்போம், இல்ல காய்ச்சினது அடிப்போம். கொண்டாயா கிளாஸ. ஐயோ ரொம்ப கீழே இறங்கி வந்துட்டீங்க. உங்க கவலை என்னன்னு சொல்லுங்க, நான் தீர்த்து வைக்கிறேன். இதையெல்லாம் நீங்க குடிக்கவும் கூடாது, குடிக்கவும் விட மாட்டேன். இந்த கவலை எனக்கு பெரிய கவலை ஆடும் போல இருக்கு. உங்க கவலையை சொல்லுங்க. என்னப்பா வேற எனக்கு கவலை? எல்லாம் அந்த பொண்ணு லட்சுமியை பத்தின கவலை தான்ப்பா. பாவம் அந்த லட்சுமி. கையில பெர்மிட் இருந்தும் குடிக்க முடியாத மாதிரி, கழுத்துல தாலி இருந்தும் குடும்பம் நடத்த முடியாத பொண்ணு சார். எல்லாம் கரெக்டா சொல்ற, என்ன பிரயோஜனம்? இந்த அநியாயத்தை தட்டி கேட்க ஒரு ஆம்பளை இல்லையே. ஏன் நான் இல்ல? மூக்குக்கு கீழே இருக்குது மீச தானே. இது என்ன பாத்ரூம் பிரஷ்ஷா? அப்ப நீ தட்டி கேட்க போறியா? நிச்சயமா நிச்சயமா. அப்பா நான் வந்த வேலை ஓகே. என்ன தனியா புலம்புறீங்க? இல்ல நீ கண்டுக்காத, சுய புலம்பல் விட்டுரு. நீ வேணாம்ப்பா, நான் சொன்னால் நீ கேட்க மாட்டே தெரியுது. இருந்தாலும் நீ போக வேணாம்ப்பா. அந்த ரமேஷ் உன்னை பொறுக்கிம்பாப்பா. யாரு பொறுக்கி? கட்டின பொண்டாட்டிய தள்ளி வச்சவன் பொறுக்கியா? அத தட்டி கேட்க வந்த இந்த தர்ம தேவன் பொறுக்கியா? அடாடாடாடா, என்னமா பேசுற நீ? நீ இங்கேயே இப்படி பேசுறியே, அங்க போய் எப்படி பேசுவ நீ? சரி நான் சொல்லியா நீ கேட்க போற? நீ போத்தான் போற. ஐயோ வேண்டாம் முனுசாமி, வேண்டாம் முனுசாமி. எங்க அண்ணன் பிரபாகரன் உன்னை புரட்டி எடுத்துருவான். புரட்டி எடுக்கிறதுக்கு நான் என்ன சிலோன் புரட்டாவா? அவனை கொத்து புரட்டா வைக்கிறேன். அப்ப நீ கேட்கதான் போறாங்க போய். இப்பவே போறேன். என்ன ஆவேசமா கிளம்பினா சப்பக்கான்னு உட்கார்ந்துட்டேன். ரொம்ப தூக்குது, கொஞ்சம் தூக்கி விடுங்க. ஐயோ இங்கேயே இப்படியா? அங்க எப்படி? பின்னீரன் பின்னே. நீ இப்படி எல்லாம் போனா சரியா வராது முனுசாமி. நீ அங்க எப்படி போய் என்ன கேட்கணுங்கிறத நான் அழகா சொல்லி தரேன்பா. வக்கீல் தம்பி சொல்லுங்க வீராசாமி அண்ணன். உங்க நன்மைக்காக சொல்றேன். யாரோ ஒரு அனாதை பொண்ணுக்காக உங்க அண்ணனையே எதிர்த்து வரிஞ்சு கட்டிட்டு நிக்கிறீங்களே, இதனால உங்களுக்கு என்ன லாபம்? லாபம்? அடட, நீங்க வியாபாரம் பேச வந்திருக்கீங்களா? ரொம்ப நெருங்கிட்டோம்.
இப்ப வரிஞ்சு கட்டிக்காம இருந்தா எனக்கு என்ன லாபம்னு சொல்லுங்க. இது அழகா இருக்கு. ஆ, ஆமா, நீங்க சொன்ன அந்த பொண்ணு கேக்கும்ல? அந்த பொண்ணு அப்பாவின்னு உங்களுக்கு தெரியும்ல? அப்புறம் என்ன, ஆ. அந்த பொண்ணு கிட்ட பக்குவமா நீங்க எடுத்து சொல்லி ஆ. காரியத்தை முடிச்சிட வேண்டியது. ஆ. உங்க அண்ணன் பழைய விரோதத்தெல்லாம் மறந்துடுவாரு. அப்பா. உங்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துருவாரு. ஆ, இந்த நீதி நேர்மை நியாயம்னு பேசி நீங்களும் செத்துக்கிட்டு எங்களையும் சாகடிச்சுக்கிட்டே தம்பி. ஐயோ, நல்ல வழி சொல்லி தரீங்க. நான் எது கேட்டாலும் கொடுக்கணும். புரிஞ்சுக்கிட்டா சரி. அப்புறம் என்ன, வாங்க. ஆ? அதான் நெருங்கிட்டோம்ல, கைய எங்க வேணாலும் போடலாம். வாடா வீராசாமி, தமாஷ் பண்ணண்டா. உட்காருங்க. வணக்கம் அண்ணே. என்ன பாட்டி நீ, உன் தம்பி எவ்வளவு நல்லவரு, அவரை போய் நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கியே. இவனை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டதை விட நீ அதிகமா தெரிஞ்சுக்கிட்டியோ? அது இல்லப்பா, அந்த பொண்ணு மேட்டரை பேசி முடிச்சிரேன்னு சொல்லியிருக்காரு. இவன் ஆ, அத நீ நம்பிட்ட. அது மட்டும் இல்ல, வர 21ஆம் தேதி ரமேஷுக்கும் லதாவுக்கும் கல்யாணம் ஜாம் ஜாம் நடத்திடலாம் இல்ல வக்கீல? ஆமா அண்ணே, வீராசாமி அதுக்கப்புறம் ஒரு பெரிய பிரளயமே வெடிக்குமே, அதை எப்படி சமாளிப்பீங்க? என்ன பார்ட்னர், இவன் என்னவோ புரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்னியே, என்னடா மிரட்டுறியா? ஐயோ, நான் என்ன மிரட்டுறேன், உண்மையை சொல்றேன். உங்க பையன் விளையாட்டா கட்டின தாலி இன்னும் அந்த பொண்ணு கழுத்துல தழைய தழைய தொங்கிட்டு இருக்கு. அதுக்குள்ள உங்க பையன் இவரு பொண்ணு கழுத்துல தாலியை கட்டினா, வீராசாமி நீங்க மட்டும் இல்ல, உங்க பொண்ணும் கூண்டுல வந்து நிக்க வேண்டியிருக்கும். ஜாக்கிரதை. ஏய், இந்த கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்கு தேவைப்பட்டா என் பையனை மதம் கூட மாத்துவேன். முதல்ல அவனை மனுஷனா மாற சொல்லுங்க, அதுக்கப்புறம் மதம் மாறத பத்தி யோசிப்போம். சீக்கிரம் சீக்கிரம் பண்ண வரதுக்குள்ள நம்ம போயிடுவோம். என்னங்க? நீங்களா? எதிர்பார்க்கவே இல்ல. ஆமா, ஆனா நான் எதிர்பார்த்தேன் நீங்க 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே போவீங்கன்னு. என்ன சொல்றீங்க? ஒண்ணுமே புரியல. புரியலையா? ஒண்ணும் தெரியாத பாப்பா நடிச்சாம போட்டாலும் தாப்பா, நீ நடிச்சாம தாப்பாவை திறந்துகிட்டே போற. அண்ணா அண்ணா இது என்ன? அறதான். ஏங்க அவரை போட்டு அடிக்கிறீங்க? அவரா? அந்த அளவுக்கு போயாச்சா? யோ, வந்த உன்ன கேக்குறேன்னு சொன்னீங்களே ஐயா, கேளுங்க ஐயா. எனக்கு ஒரு 300 மில்லி கொடுங்க. இந்த ஆள் ஒரு ஆள் வாயை திறந்தா மில்லி தான் வரும். நீங்க சும்மா இருங்க, நான் கேக்குறேன். நீங்க இப்படி நடந்துக்கிறது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்ன உங்க வீட்டுல நடக்காதா இங்க நடக்குது? என்னைய குத்தி காட்டுறீங்களா? சுமாரியா, இப்ப நீங்க எங்க போறீங்க? கல்யாணம் பண்ண போறேன். ஐயோ, கட்டின புருஷன் என்ன வச்சுக்கிட்டே கல்யாணம் பண்ண போறேன்னு சொல்றாளே. இப்ப உங்ககிட்ட எதுக்காக சொல்லணும்? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லலாம்னு இருந்தேன். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றதுக்கு இது என்ன சாதாரண விஷயமா? ஐயோ ஐயோ. அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவசரப்படாதீங்க. இதுக்கு அப்புறமும் பொறுமையா இருந்தா குழந்தையே பெத்துட்டு வந்துருவீங்களே. தப்பு என்ன? கல்யாணம் பண்ணா எல்லாரும் குழந்தை பெத்துக்கிறது இல்லையா? எல்லாரும் சேர்ந்து நடத்துறதுக்கு இது என்ன யூனியனா? இதுக்கெல்லாம் யூனியன் இருக்கா? விட்டு ஆரம்பிச்சிருவீங்கடா. ஏமா அவரு கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கிறியே. தாலி கட்டின புருஷனுக்கு துரோகம் செய்யலாமா? நிறுத்துங்க. என்ன ஆளாளுக்கு மூடி மூடி பேசிட்டு இருக்கீங்க? மூடி மூடி பேசாம திறந்தா பேசுவாங்க. ஏண்டி, கட்டின புருஷன் நான் இருக்கேன், என்ன விட்டுட்டு என் தம்பிய கல்யாணம் பண்ண கூட்டிட்டு போறியே. ஐயோ 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 ஐயோ, இது அடுக்குமா? இது நியாயமா? இது முறையா? ஒரு தப்பு பண்ணாத ஏன் மேல இப்படி குறையா சொல்றீங்களே? ஒரு சின்ன கூட துரோகம் நினைச்சது இல்லையே, ஒரு சின்ன கூட என் காலால மிதிச்சது இல்லையே. ஒரு எறும்பு கூட உன் காலுக்கு கிடைச்சிருக்காதே. அப்பா, இத பாரியா, என் மேல யாராவது சந்தேகப்பட்டீங்க, விளக்கு மாற பிஞ்சிரு பிஞ்சு. யாரு சந்தேகப்பட்டாங்களோ அவங்கள. நான் சந்தேகமே படல அண்ணி. நானும் சந்தேகமே படல. சும்மாரா தண்ணி. அப்ப அடி எனக்கு மட்டும்தானா? ஓஹோ, இதுக்கெல்லாம் காரணம் நீதானா? அவனை ஏன் திட்டுற? அவன் மட்டும் சொல்லலைன்னா உங்க 2 பேர்த்தையும் கையும் கடவுமா புடிச்சிருக்கவே முடியாது. என்னத்த கையும் கடவுமா பிடிச்சீங்க? அண்ணி மேல அபாண்டமா பழி சுமத்தினீங்க. நான் கல்யாணம் பண்ணிக்க போறது நான் உயிருக்கு உயிரா நேசிச்ச 3வது வீட்டு மூக்கம்மாவ. என் குடும்ப விரோதி குடும்பத்திலேயா பொண்ணு எடுக்க போற? இப்படி கோவப்படுவீங்கன்னு தெரிஞ்சுதான் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேன். அப்படியா? அத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஊரெல்லாம் கூட்டி என் மானத்தை வாங்கிட்டீங்க. நீங்கெல்லாம் எனக்கு ஒரு அண்ணன். அடே, எடுடா கைய. எடுடாவா? ஆமாடா, புருஷன் மேல கைய வைக்கிறத பாத்துட்டு எந்த பொண்டாட்டி தான் சும்மா இருப்பா? என் பொண்டாட்டி சும்மா இருந்தால. பொண்டாட்டியா? அவ சுமாரியா? பாத்தியாயா முனுசாமி, என்னதான் இருந்தாலும் புருஷனை பொண்டாட்டி விட்டு கொடுக்குதா? இதாயா கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷங்கிறது. இதுக்கு பேருதாயா தமிழ்நாட்டு பண்.